ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னார் சமையல். இன்னைக்கு நாங்க நீத்து பூசணிக்காயில இப்படிக்கு வெள்ளைக்கறி ஒன்று வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நீத்து பூசணிக்காய் வேண்டிக்கு நீங்க அந்த சீட்ஸ் எடுத்து அமர்த்தி பார்த்து வேண்டுங்க. இளங்காயா இருக்கணும், அல்லது சக்க மாதிரி சக்கு சக்கண்டு கறிக்கு டேஸ்ட் இல்லாம இருக்கும். இளங்காயா வேண்டினீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அந்த காயின்ற அந்த உட்பகுதி சீட்ஸ் இருக்கிற அந்த பகுதி பஞ்சு மாதிரி இருக்கும், அதையும் அகற்றிட்டு மேல் தோலையும் அகற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானது ஆட்கள் சாப்பிடுவாங்களா இருந்தா கணக்கு செய்யலாம், இல்லது சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சமா செய்யறேன்டாலும் செய்து பாருங்க. நான் 3-4 பேருக்கு அளவான கறி தான் வைக்க போறேன். பாருங்க, சீவிட்டன். இனி இதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டுப்பேன். சின்ன சின்ன துண்டுகளா வெட்டினா எங்களுக்கு கெரியாவும் அவிஞ்சிரும், கெரியா முடிஞ்சிரும். ஈஸியா செய்யலாம். சின்ன சின்ன துண்டுகளா அப்படியே வெட்டி கொள்ளுங்க. வெட்டிட்டு அதுக்கு பிறகு என்னென்ன சின்ன ஒரு சுகமான ஈஸியான ஒரு கறி தான் இந்த வெள்ளைக்கறி. இதுல பூசணிக்காய் கறி இல்லாட்டிக்கு சுரைக்காயும் வேண்டி இப்படி கறி வைக்கலாம். வெட்டி போட்டு பச்சை மிளகாய் 2, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுட்டு உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பும் மஞ்சளும் சேர்த்துட்டோம் வேண்டாம், சரி. அளவான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மஞ்சளும் ஒரு கொஞ்சம் மஞ்சள், அதுதான் வடிவா இருக்கும், மஞ்சள் போட்ட மாதிரி இருந்தா கறி நல்லா இருக்கும். அப்படியே மஞ்சளும் போட்டுட்டு அப்படியே தண்ணி கணக்க விடாதீங்க, ஏனென்றா பூசணிக்காயிலேயே தண்ணி இருக்கு. கொஞ்சம் பூசணிக்காய் நிரம்புற அளவுக்கு விடாதீங்க, 3/4 மட்டத்துக்கு தண்ணியில கொஞ்சத்தை விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி அடுப்புல வச்சு விட்டீங்களா அது அவிஞ்சு அப்படியே திரண்டு கறியா வரும். பிறகு என்ன செய்யணும்ன்றதை நான் சொல்றேன் பாருங்க. அப்படியே அவியட்டும். மூடி போட்டு மூடி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தால அவிஞ்சு முடிஞ்சிடும். அவியறதுக்கும் வேகிறதுக்கு கூட கன நேரம் செல்லாது. முந்தின காலத்துல நாங்க இந்த காய் சாப்பிடுறது ஏனென்றா இது பேக்காய் என்று சொல்றது, அந்த பேக்கு கழிப்பு கழிக்கிறதுக்கு வீடு குடிப்பதற்கு எல்லாம் யூஸ் பண்றதால இது பயம். பிறகு இப்ப பார்த்தா தான் இதுன்ற உண்மையான சுவை தெரியுது. சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் நல்ல ஒரு சாமான். உங்களோட விட வயசான ஆட்கள் சுகர் பேஷண்ட் இருந்தாங்களா இருந்தா அடிக்கடி இந்த கறி செய்து கொடுங்க. இந்த வெயிலுக்கு இந்த கறி நாங்க சாப்பிடலாம். பாருங்க, அப்படியே அவிஞ்சு வந்துட்டுது. அவிஞ்சு வந்தா பிறகு முதல் பால், தலைப்பால் சொல்றது, தேங்காய் திருவிட்டு முதல் கொஞ்சம் தண்ணி விட்டு புளிஞ்செடுக்கிற அந்த பால் மட்டும் கொஞ்சம் விடுவோம். இனி இது அப்படியே கிடந்து பால்ல அவியும். பால்ல அவிஞ்சோடனே இன்னும் நிறைய சுவை இதுக்கு கிடைக்கும். அவிஞ்சா பிறகு இறக்கிட்டு ஆற விட்டுட்டு எலுமிச்சம்புளி விடுவோம். சூட்டோட எலுமிச்சம்புளி விட்டு அந்த விட்டமின் சி அழிஞ்சிடும், அது சத்து இல்லாம போயிடும். ஆறட்டும், அப்படியே அவிஞ்சு வரட்டும். அவிஞ்சு வந்தா பிறகு ஆறினோடனே நாங்க விட்டு கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த கறி காய்ச்சுற வேற முறைகள் இருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிக் கொள்ளலாம். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. உங்களோட ஆதரவு கிடைச்சாதான் இந்த சேனலை நான் கொண்டு போகக்கூடியதா இருக்கும். உங்களோட ஆதரவு எனக்கு தாங்கன்னு அன்போட வேண்டிக் கொள்றேன். பாத்தீங்களா, அப்படியே அவிஞ்சன்னு வந்துட்டு இன்னொரு ஒரு கொஞ்ச நேரம் விட்டோம்டா சரி. அப்படியே அவிஞ்சிட்டு பாருங்க, அவிஞ்ச தண்ணி எல்லாம் வத்தி இல்லாம போய் அப்படியே விரண்டு வந்துட்டு இதுக்கு நாங்க கொஞ்சம் தேசி புளி விட்டுட்டு இறக்கினோம்டா சுவையான பூசணிக்காய் வெள்ளைக்கறி ரெடி.